இயேசு ஜீவிக்கிறார். Yesu ජීවමානයි. ஆமென். ආමේන්. இந்த மாலை வேளையிலும் මේ සවස් කාලේ என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමාන්තේනි நீங்கள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ඔබ යම් අරමුණක් මත ஏதோ ஒரு விடுதலைக்காக, යම් නිදහසක් උදෙසා சமாதானத்திற்காக සමාදානය උදෙසා நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ඔබ මේ ස්ථානට ඇවිල්ලා සිටිනවා. ஏனென்றால் මක් නිසාද? மனிதர்கள் இந்த பொல்லாத கஷ்டமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். අද මනුෂ්‍යයන් ඉතා ආර්ථික අපහසු ලෝකයක් තුළ ජීවත් වෙමින් සිටිනවා. எல்லா விதத்திலுமே பிரச்சனைகள், සියල්ලන් තුළ ප්‍රශ්න. அப்படிப்பட்டதான உலகங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். එවැනි ලෝකයක් තුළ ජීවත් වෙනවා. வேதனைக்குரியான வழியிலே தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். වේදනාත්මක මාර්ගවල තමයි මිනිස්සු ජීවත් වෙන්නේ. எங்களுக்கு අපිට தேவனுடையதான வார்த்தை දෙවියන් වහන්සේගේ වචනය இதை குறித்து என்ன சொல்லுகின்றது? මේ දේ ගැන අපිට මොනවද කියන්නේ කියලා. இதை குறித்து என்ன சொல்லுகின்றது? මේ දේ ගැන මොනවද කියන්නේ? தேவனுடைய வார்த்தை දෙවියන් වහන්සේගේ වචනය மனிதனுடைய வாழ்க்கை குறித்து මනුෂ්‍යයන්ගේ ජීවිතය ගැන நாங்கள் வாசிக்க போகின்றோம். අපි කියවලා බලන්න යනවා. ஏசாயா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டதான புத்தகம் ඒසායා අනාගත වක්තෘ විසින් ලියන ලැබුවා පොතේ 54வது அதிகாரம் 54 වෙනි පරිච්ඡේදයේ 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை, 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் 4 වෙනි පදේ ඉඳලා 8 වෙනි පදේ දක්වා. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ இலட்சை அடைவதில்லை. 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. ඒසායා 54 වෙනි පරිච්ඡේදයේ 6 ඉඳන් 8 වෙනකම්. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியைப் போலவும், இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். මක්නිසාද අත්හරින ලද්දා වූ ආත්මයේ ශෝක ඇත්තා වූ භාර්යාවක් මෙන්ද පහ කරන ලද යෞවන කාලයේ භාර්යාවක් මෙන්ද ස්වාමින් වහන්සේ නුඹ කැඳවාගත් සේකයි නුඹේ දෙවියන් වහන්සේ කියන සේක. මම ලුහුඩු මොහොතකට නුඹ අත්හැරියෙමි. නුමුත් මහත් අනුකම්පාවලින් නුඹ නැවත කැඳවා ගන්නෙමි. මම උදහස වගුරුවා මගේ මූණ මොහොතක් නුඹෙන් සඟවා ගතිමි. නුඹ සදාකාල කරුණාවෙන් නුඹට අනුකම්පා කරමි. නුඹේ මිදුම්කාරයා වන ස්වාමින් වහන්සේ කියන සේක. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමාන්තේනි தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනය අපිට කියනවා கைவிடப்பட்டு மனம் நொந்த பலான ஸ்திரியை போலவும், අත්හැරනු ලැබුවා වූ සිත කැඩිලා ඉන්න ස්ත්‍රියක් මෙන්ද இளம் பிராயத்திலே விவாகம் செய்து තරුණ කාලේ විවාහ වෙලා கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட மனைவியை போலவும் අයින් කරනු ලැබුවා භාර්යාවක් මෙන්ද இருக்கின்ற உன்னை සිටින ඔබව கர்த்தர் அழைத்தார். ස්වාමීන් වහන්සේ කැඳවනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමාන්තේනි இந்த நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். මේ தત્ත්වය ටිකක් කල්පනා කරලා බලන්න. ஒரு பெண்ணானவள், ඒක ස්ත්‍රියක්, அவள் திருமணம் முடித்து විවාහ වෙලා அவள் ஒரு வருடம் 2 வருட காலங்கள் கழித்ததன் பின்பு අවුරුද්දක් දෙකක් කාලය ගත වුණායින් පසුව அவள் தன்னுடைய கணவனினாலே ඇය තමාගේ ස්වාමි පුරුෂයා නිසා அவள் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டால் ඇය අයින් කරනු ලැබුවා. அவளுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? එහෙමනම් ඇගේ තත්ත්වය කොහොම තියෙයිද? அவளுடைய மனநிலை எப்படியாக இருக்கும்? ඇගේ මානසික මට්ටම කොහොම තියෙයිද? அவளுடைய உள்ளத்தின் குமுறல்கள் எப்படியாக இருக்கும்? ඇගේ හදවත තුළ තියෙන වේදනාව කොච්චරද? அவளுடையதான இதயத்திலே இருக்கிறதானதான சிந்தனைகள் யோசனைகள் எப்படியாக இருக்கும்? ඇගේ හදවත තුළ තියෙන සිතුවිලි කල්පනාවන් කොහොම තියෙයිද? என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තේනි, கர்த்தர் சொல்லுகின்றார், ස්වාමීන් වහන්සේ කියනවා அப்படியானதான එවැනි වූ ஏதோ ஒரு காரணத்தினாலே යම් කාරණාවක් නිසා வேதனையோடு இருக்கின்ற உன்னை වේදනාවෙන් සිටින ඔබව கர்த்தர் உன்னை அழைத்தார் என்று சொல்லுகின்றார். ස්වාමීන් වහන්සේ කැඳවුවා
කියලා කියනවා. உன்னை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ස්වාමීන් වහන්සේ ඔබ මේ ස්ථානට ගෙනත් තිබෙනවා. நீங்களாக இந்த இடத்துக்கு வரவில்லை. ඔබම මේ ස්ථානට ආවේ නැහැ. கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். ස්වාමීන් වහන්සේ ඔබ මෙතනට ගෙනවිත් තිබෙනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, எதற்காக කුමක් සඳහාද? கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියනවා இப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ක්ෂණයකින් මම නුඹ අත්හැරියා. இரக்கம் ஆறாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். නමුත් මගේ මහත් කරුණාවෙන් නුඹ වසා ගත්තා. உன்னை நான் கைவிட்டேன். නුඹ මං අත්හැරියා. நீ வேதனையிலே வாழும்படியாக உன்னை கைவிட்டேன். වේදනාව තුළ ඔබ ජීවත් වෙන පිණිස ඔබ අත්හැරියා. கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணை போல ස්වාමි පුරුෂයා විසින් අත්හැරනු ලැබුවා කාන්තාවක් මෙන් நீ வாழ நான் இடம் கொடுத்தேன். ඔබ ජීවත් වෙන්න මං ඉඩ දුන්නා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, அந்த பெண்ணுக்கு ඒ ස්ත්‍රියට பாதுகாப்பில்லை. ආරක්ෂාවක් නැහැ. என் கணவன் இல்லாதினாலே ඇයට ස්වාමි පුරුෂයා නැති නිසා அவளுக்கு பாதுகாப்பில்லை. ඇයට ආරක්ෂාවක් නැහැ. அவளுக்கு வருமானம் இல்லை. ඇයට ආදායමක් නැහැ. அவள் எப்படி வாழ்வதென்று தெரியாது. ඇය කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා දන්නේ නැහැ. அவளுக்கு எதிர்காலம் சம்பந்த போராட்டம். ඇයට අනාගතය සම්බන්ධ පොරවැදීමක්. பிள்ளைகள் இருந்தால் දරුවන් හිටියා. எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது කොහොම දරුවන්ව හදාගන්නේ? என்றதான பொருளாதார போராட்டங்கள், යන ආර්ථික සම්බන්ධ පොරවැදීම්. இப்படியான நிலைமையோடு මෙවැනි තත්වයකින් அவள் வாழ்கின்றாள். ඇය ජීවත් වෙනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, ஏன் கர்த்தர் அப்படியாக எங்களை வாழவிட காரணம் என்ன? ඇයි ඒ ආකාර ජීවත් වෙන ස්වාමීන් වහන්සේ අපිට ඉඩ දෙන්න හේතුව? கர்த்தர் சொல்லுகின்றார், ස්වාමීන් වහන්සේ කියනවා உன் கோபத்தினாலே ඔබේ උදහස්යෙන් இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், මගේ උදහස්යෙන් මම නුඹව මොහොතකට අත්හැරියා. ஆனாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். මගේ මම නැවත නුඹව එකතු කරගන්නවා. அங்கே 8வது வசனம் சொல்லுகிறது, 8වෙනි පදේ කියනවා அற்ப காலம் உன்ற கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ස්වල්ප කාලයක පැමිණියා උදහස්ස නිසා මම මගේ මුහුණ මං නුඹගෙන් හරව ගත්තා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நன்றாக விளங்கிக் හොඳට கொள்ளுங்கள். තේරුම් ගන්න. அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා அற்ப காலம் ස්වල්ප කාලයක් மூன்ற கோபத்தினால் ඇති වුණා උදහස්යෙන් நான் உன்னை கைவிட்டேன். මම නුඹව අත්හැරියා. என் அன்பான சிவ பிள்ளைகளே, මගේ ප්‍රේමවත් දේව දරුවනි, மனிதர்கள் මනුෂ්‍යයන් எப்படியாக வாழ்ந்து கொடுக்கிறார்கள், කොහොමද ජීවත් වෙමින් සිටින්නේ? எப்படியாக வாழ்ந்து கொடுக்கிறார்கள்? කොහොමද ජීවත් වෙමින් සිටින්නේ? பாவத்திலும் පාපය තුලත්, சாபத்திலும் සාපය තුලත්, அநியாயத்திலும் අයුතුකම් තුලත්, அக்கிரமங்களிலும் අපරාධවලත් மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். මනුෂ්‍යයන් ජීවත් වෙනවා. அவர்கள் ඔවුන් தேவன் விரும்பாத காரியங்களே செய்கின்றார்கள். දෙවියන් වහන්සේට අකමැති දේවල් වුන් කරනවා. தேவன் எதை விருப்பமில்லையோ, දෙවියන් වහන්සේ මොන දේද කැමති නැත්තේ? தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்கின்றாரோ, දෙවියන් වහන්සේ මොන දේද කරන්න එපා කියලා කියන්නේ? அந்த காரியங்களை அவர்கள் ஜனங்கள் செய்கிறார்கள். ඒ කාරණාවන් තමයි සෙනඟ කරන්නේ. அதனாலே ඒ නිසා அவனோடு சொல்லுகின்றார், දෙවියන් වහන්සේ කියනවා உண்மையிலே அற்ப காலத்திலே எனக்கு கோபம் உண்டது, ස්වල්ප කාලයක් මට නුඹ කරේ උදහස්සක් පැමිණියා. ஆனபடியினால் நான் உன்னை கைவிட்டேன், ඒ නිසා මම නුඹ අත්හැරියා. அதனால் நான் உன்னை வெறுத்தேன். ඒ නිසා මම නුඹ එපා කරා. உன்னுடைய பாவங்கள் நிமித்தமாக, නුඹගේ පාපේ නිසා, உன்னுடைய சாபங்கள் நிமித்தமாக නුඹේ ශාපේ නිසා நீ வாழ்க்கையிலே ඔබේ ජීවිතේ பிரச்சனைகளுக்கும் ප්‍රශ්නවලටත්, கஷ்டங்களுக்கும் අමාරුකම් වලටත්, கண்ணீர்களுக்கும் කඳුළු වලටත් முகம் கொடுக்கும்படியாக මුහුණ දෙන පිණිස நான் உன்னை கைவிட்டேன். මම නුඹ අත්හැරියා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, எங்களுடைய தேவன் අපේ දෙවියන් වහන්සේ அவர் இரக்கமுள்ள தேவன். උන්වහන්සේ කරුණාවන්තයි. ஆனபடியால் சொல்கின்றார், ඒ නිසා කියනවා ஆனாலும் නමුත් உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். සදාකාල කරුණාවෙන් මම නුඹ වසා ගන්නවා. இரக்கமான உருக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். සදාකාල කරුණාවෙන් මම නුඹ වසා ගන්නවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, என் சகோதரா சகோதரி, මගේ සහෝදරයා සහෝදරිය, இந்த மாலை வேளையிலே මේ සවස් කාලේ இந்த தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. දෙවියන් වහන්සේගේ වචනයට සවන් දෙන්න. இந்த வார்த்தையை உன் உள்ளத்தில் எடுத்துக்கொள். මේ වචනය ඔබගේ සිත්වලට අරගන්න. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, மனிதர்கள் பாவங்களில் வாழ்வதினாலே, මනුෂ්‍යයන් පාපය තුළ ජීවත් වෙන නිසා, துரோகிகளாய் வாழ்வதினாலே, ද්‍රෝහීන් ලෙස ජීවත් වෙන නිසා, அவர்கள் அநியாயத்திலே வாழ்வதினாலே ඔවුන් අයිතුකම් තුළ ජීවත් වෙන නිසා அவர்கள் கைவிடப்பட்டார்கள். ඔවුන් අත්හැරනු ලැබුවා. அதனாலே ඒ නිසා வேதனைகள், වේදනාවක්, கஷ்டங்கள், අමාරුකම්, துக்கங்கள் දුක எல்லாவற்றுக்கும் முகம் සියල්ලට கொடுக்கிறார்கள். මුහුණ දෙන්න. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, ஆனாலும்
නමුත් எங்களுடைய தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். අනුකම්පාවන්ත දෙවියන් වහන්සේ இரக்கமுள்ள தேவன். කරුණාවන්ත දෙවියන් වහන්සේ அவர் උන්වහන්සේ பாவங்களை வெறுக்கின்றார். පාපය එපා කරනවා. ஆனால் නමුත් அவர் பாவிகளை நேசிக்கின்ற தேவன். උන්වහන්සේ පව්කාරයන්ට ප්‍රේම කරනවා. பாவங்களை வெறுக்கின்றார். උන්වහන්සේ පාපයට පිළිකුල් කරනවා. எங்கள் அக்கிரமங்களை அவர் வெறுக்கின்றார். අපේ අයිතිකමට උන්වහන්සේ පිළිකුල් எங்கள் කරනවා. அநியாயங்களை அவர் வெறுக்கின்றார். අපේ අපරාධවලට උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. எங்களுடைய சாபங்களை அவர் வெறுக்கின்றார். අපේ සාපේ උන්වහන්සේ එපා කරනවා. எங்கள் பாவ வாழ்க்கையை அவர் வெறுக்கின்றார். අපේ පාපිෂ්ඨ ජීවිතය උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. ஆனால் නමුත් அவர் எங்களை நேசிக்கின்ற தேவன். උන්වහන්සේ අපිට ප්‍රේම කරන දෙවියන් වහන්සේ. ஆனபடியினாலே ඒ නිසා அவர்கள் பாவத்தினாலே நாங்கள் அழிந்து போகக்கூடாது ඔවුන් என்பதற்காக පාපේ නිසා අපි විනාශ නොවෙන්න ඕනේ කියලා எங்கள் தேவன் අපගේ දෙවියන් වහන්සේ மனுஷ ரூபம் எடுத்து මනුෂ්‍ය රූපයකින් இயேசு என்ற பெயரோடு යේසුස් කියන නමින් அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். උන්වහන්සේ මේ පොළොවට බැස්සාවා. ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya ஹalleluya හalleluya அவர் இந்த பூமிக்கு උන්වහන්සේ මේ පොළොවට மனுஷ ரூபம் எடுத்து මනුෂ්‍ය ස්වරූපයකින් ஏனென்றால் මක්නිසාද மனிதர்களுக்குள்ளே அவர் வாசம் செய்ய வேண்டும் என்பதனால் මනුෂ්‍යයන් අතරේ උන්වහන්සේ වාසය කරන පිණිස அவர் மனித ரூபம் எடுத்து උන්වහන්සේ මනුෂ්‍යයේ ස්වරූපයකින් அவர் இந்த பூமியிலே උන්වහන්සේ මේ පොළවේ இயேசு என்ற பெயரோடு යේසුස් කියන නමින් அவர் பூமிக்கு இறங்கி வந்தார். උන්වහන්සේ පොළොවට බැස්සාවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, அந்த மாமிச ரூபம் எடுத்து வந்ததான இயேசுவாமி ඒ මනුෂ්‍ය ස්වරූපයක් අරගෙන ආවා යේසුස් වහන්සේ. அவர் பார்க்கின்றார் උන්වහන්සේ බලනවා ஜனங்கள் எல்லோரும் සියලු සෙනග பாவத்திலே வாழ்கின்றார்கள், පව් කරමින් ජීවත් වෙනවා. பாவத்திலே ஜீவிக்கிறார்கள், පාපය තුළ ජීවත් වෙනවා. பாவத்திலே தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள். පාපය නිසා දෙවියන් වහන්සේට විරුද්ධව සිටිනවා. அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ඔවුන්ට ලැබිය යුතු ஆசீர்வாதங்களை ආශිර්වාදයන් அவர்கள் இழந்து வாழ்கிறார்கள். ඔවුන් අහිමි කරමින් ජීවත් වෙනවා. அதனாலே ඒ නිසා அவர் தீர்மானிக்கின்றார். උන්වහන්සේ තීරණය කරනවා. அவர் தீர்மானிக்கிறார் උන්වහන්සේ තීරණය කරනවා. இந்த பாவங்களுக்காக මේ පාප උදෙසා ஒருவர் பலியாக வேண்டும். එක්කෙනෙක් පූජා වෙන්න ඕනේ. ஒரு பரிசுத்தமான பலி ඒක தேவைப்படுகிறது. සුද්ධ පූජාවක් අවශ්‍ය වෙනවා. இந்த பூமியிலே මේ පොළවේ எந்த பலியும் பரிசுத்தமில்லை. කිසිම පූජාවක් සුද්ධ නැහැ. ஆனபடியினாலே ඒ නිසා அவர் தீர்மானிக்கிறார் උන්වහන්සේ තීරණය කරා எங்களுக்காக, අපි උදෙසා, உனக்காக, ඔබ උදෙසා, எனக்காக මා උදෙසා அந்த சிலுவையிலே ඒ කුරුසියේ அந்த சிலுவையிலே ඒ කුරුසියේ அவர் தன் ஜீவனை கொடுத்து උන්වහන්සේ තමගේ ජීවනය දෙමින් உனக்காக எனக்காக மரிக்க ඔබ උදෙසා මා උදෙසා මැරෙන්න அவர் தீர்மானிக்கின்றார். උන්වහන්සේ තීරණය කරනවා. ஹalleluya හalleluya ஹalleluya. හalleluya என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். හොඳට තේරුම් ගන්න. உங்கள் பாவங்களுக்காக, ඔබගේ පාප උදෙසා, எங்கள் பாவங்களுக்காக, අපගේ පාප උදෙසා, உங்கள் சாபங்களுக்காக, ඔබේ සාප නිසා, எங்கள் சாபங்களுக்காக, අපේ සාප නිසා, உங்கள் அக்கிரமங்களுக்காக, ඔබේ අයිතිකම් නිසා, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக අපේ අයිතිකම් නිසා அவர் උන්වහන්සේ தீர்மானிக்கின்றார். තීරණය කරනවා. அந்த சிலுவையிலே ඒ කුරුසියේ அந்த சிலுவையிலே ඒ කුරුසියේ அவர் மரிப்பதற்காக, උන්වහන්සේ මැරෙන්න. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, அவர் சிலுவையிலே மரித்து උන්වහන්සේ කුරුසියේ මැරිලා எல்லா மனிதர்களும் සෑම මනුෂ්‍යයන්ම அடக்கம் பண்ணப்படுவது போல තැන්පත් කරනු ලබනවා වගේ அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். උන්වහන්සේ තැන්පත් කරනු ලැබුවා. அடக்கம் பண்ணப்பட்டார். උන්වහන්සේ තැන්පත් කරනු ලැබුවා. மூன்றாம் நாளிலே තුන්වෙනි දවසේ அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார். උන්වහන්සේ නැවත නැගිට්ටා. மீண்டும் உயிர்த்தெழுந்தார். නැවත නැගිට්ටා. உயிர்த்தெழுந்த இயேசு මලවුන්ගේ නැගිටපු යේසුස් அவர் இன்றும் ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றார். උන්වහන්සේ අදත් ජීවමානව அவர் සිටිනවා. எங்கள் மத்தியிலே வாழ்கிறார். උන්වහන්සේ මැදියේ அவர் සැරිසරනවා. ஜீவன் உள்ள தேவனாய் උන්වහන්සේ ජීවමාන දෙවියන් அவர் වහන්සේ எங்கள் மத்தியிலே வாழ்கின்றார். උන්වහන්සේ මැදියේ ක්‍රියා කරනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, இந்த மாலை வேளையிலே මේ සවස් කාලේ நன்றாக விளங்கிக் கொள். හොඳට තේරුම් ගන්න. நன்றாக நீ புரிந்து கொள். හොඳට තේරුම් ගන්න. நாங்கள் கதைப்பது අපි කතා කරන්නේ ஒரு மதத்தை குறித்தல்ல, ආගමක් ගැන නෙමෙයි. மதத்தை குறித்தல்ல. අපි ආගමක් ගැන නෙමෙයි. எல்லா மதங்களும் நல்லவைகள். හැම ආගමකම தত্ত্বය எந்த மதத்திலுமே ඕනම ආගමක கொலை செய்ய சொல்லப்படவில்லை. මිනි මරන්න කියලා කියලා නැහැ. எந்த மதத்திலுமே ඕනම ආගමක් களவெடுக்கும்படி சொல்லவில்லை. සොරකම් කරන්න කියලා කියලා නැහැ. எந்த மதத்திலுமே ඕනම ආගමක விபச்சாரம் செய்ய சொல்லவில்லை. වෛශ්‍යාකම් කරන්න කියලා කියලා නැහැ. எந்த மதத்திலுமே ඕනම ආගමක பாவங்களை செய்யும்படி சொல்லவில்லை. පව් කරන්න කියලා කියලා නැහැ. எல்லா மதங்களும் நல்லவைகள். හැම ආගමක්ම හොඳයි. ஆனால் නමුත් அந்த மதங்களினாலே ඒ ආගම් වලට எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது.
முடியாது. අපේ ජීවිත වෙනස් කරන්න බෑ. எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். අපේ ජීවිත වෙනස් කරන්න පුළුවන්. எங்களுக்காக மரித்து අප උදෙසා මැරිලා அடக்கம் பண்ணப்பட்டு තැන්පත් කරනු ලැබ மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த තුන්වෙනි දවසේ මලවුන්ගේ නැගිටලා இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு கிறிஸ்து ஒரு நாள் மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க முடியும். අදත් ජීවත් වෙන්නා වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට පමණයි ආශිර්වාද කරන්න පුළුවන්. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි நான் காணுகின்ற வேதத்திலே මම දකිනවා බයිබලයේ තුල வேதத்திலே காணக்கூடிய இருக்கிறது මම බයිබලයේ දකිනවා அவர் උන්වහන්සේ எங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். අපිත් එක්ක ගිවිසුමක් ඇති කරන දෙවියන් இங்கே වහන්සේ. 10வது வசனம் சொல்லுகிறது, මේ ස්ථානේ 10 වෙනි පදේ කියනවා மலைகள் விலகினாலும் කඳු පහවි ගියත් பர்வதங்கள் விலகினாலும் එල් සෙලවි තිබුණත් என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. නමුත් මාගේ කරුණාව නම් නුඹගෙන් පානවන්නේය. என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகுவதில்லை. මාගේ සමාදාන ගිවිසුමද සෙලවන්නේ නැහැ. ஹalleluya. හalleluya. அவர் கிருபை உள்ளதான தேவன். උන්වහන්සේ කරුණාවන්තයි. அவர் எங்களுக்கு சமாதானத்தை தருகின்ற தேவன். උන්වහන්සේ සදා කාලෙට දෙන දෙවියන් වහන්සේ. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි அவர் இந்த பூமியிலே இருக்கின்ற උන්වහන්සේ வேளையிலே මේ පොළොව සිටින அதை කාලෙදී காட்டி செய்து காட்டியதை நாங்கள் காணுகின்றோம். ඒක උන්වහන්සේ කරපු එක අපි දකිනවා. அவர் இந்த பூமியிலே இருக்கிற வேளையிலே උන්වහන්සේ මේ පොළොව සිටිනකොට நான் காணுகின்றேன் මම என்றால் දකිනවා ප්‍රේමවන්තයනි அவர் பலத்த காரியங்களை செய்கின்றவராய் இருந்தார். උන්වහන්සේ බලවත් දේවල් කරන කෙනෙකු හිටියා. நோயோடு இருந்தவர்களை சுகமாக்கின்றார். රෝගීන් හිටපු අය සුව කළා. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கின்றார். අසමාදාන ඉන්න අයට සමාදානය දෙනවා. வாழ முடியாதவர்களுக்கு வாழ்க்கை அளிக்கின்றார். ජීවත් වෙන්න බැරි අයට ජීවිතයක් දෙනවා. அவர் மரித்து போனவர்களை உயிர் எழுப்புகிறார். මැරුණු අයව මලවුන්ගේ නැගිට්ටුවනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි நான் காணுகின்றேன் මම දකිනවා மார்க் எழுதிய சுவிசேஷ புத்தகத்திலே මාක් සුභාරංචියේ 10வது அதிகாரத்திலே 10 වෙනි පරිච්ඡේදයේ 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரை நாங்கள் வாசிக்க போகிறோம். 46 වෙනි පදයේ සිට 52 වෙනි පදේ දක්වා අපි කියවන්න அவர் இந்த යනවා. பூமியிலே இருக்கிற வேளையிலே උන්වහන්සේ මේ පොළොවේ සිටින වෙලාවදී அவர் இந்த பூமியில் செய்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். උන්වහන්සේ පොළොවේ කළා වූ දෙයක් අපි බලමු. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்தமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். එරිකෝවට පැමිණියෝය. උන්වහන්සේ තමන් ගෝලයනා මහත් සමූහයක් සමග එරිකෝවෙන් පිටත්ව යන කල තිමේයුස්ගේ පුත්‍ර වූ බර්තිමේයුස් නම් අන්ධ වූ හිඟන්නෙක් පාරායිනේ ඉඳගෙන උන්නේය. ඒ නාසරයේ යේසුස් වහන්සේ බව වූ අසා, දාවිද්ගේ පුත්‍ර වූ යේසුස් වහන්සේ මට කරුණා කළ මැනවයි මොරගසන්නට පටන් ගත්තේය. එවිට ඔහු නිශ්ශබ්ද වන ලෙස බොහෝ දෙනෙක් ඔහුට සැරකළෝය. නමුත් ඔහු දාවිද්ගේ පුත්‍රය, මට කරුණා කළ මැනවයි වඩ වඩා මොරගැසුවේය. යේසුස් වහන්සේ නැවතී සිට ඔහුට අඬගසපල්ලයි කිසේක. ඔහු අන්ධයාට අඬගසා, ධෛර්යවත් වයන්න, නැගිටපන්න, උන්වහන්සේ නුඹට අඬගසන සේකයි කීවෝය. ඔහු තමාගේ සලුව ඉවත දමා පැන නැගී යේසුස් වහන්සේ ළඟට ආයේය. යේසුස් වහන්සේ ඔහුට කතා කොට, මා විසින් නුඹට මක් කරනවාට නුඹ කැමැතිදැයි ඔහුගෙන් ඇසූසේක. රබ්බෝනි, පෙනීම ලබා ගන්නට යයි අන්ධයා උන්වහන්සේට කීයේය. යේසුස් වහන්සේද ඵල යන්න, නුඹේ ඇදහිල්ල නුඹට සුව කළේ යයි ඔහුට කීසේක. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, මගේ ප්‍රේමවත් සහෝදරයා සහෝදරිය இயேசு சுவாமி இந்த பூமியிலே இருக்கிற வேளையிலே යේසුස් වහන්සේ මේ පොළොවේ සිටින වෙලාවදී ஒரு நாள் அவர் பாதையிலே சென்று கொண்டிருந்தார். එක් දවසක් ඒ පාරේ ගමන් කරා. அங்கே வேதம் சொல்கிறது, වචනේ කියනවා அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ජෙරිකෝට ආවා කියලා.
அங்கே அவர்கள் புறப்பட்டு எரிகோவை விட்டு புறப்படுகிற வேளையிலே එසනවුන් එරිකෝවට පැමිණි කල பாதையிலே මාර්ගයේ தீமோ அங்கே பார்த்தமே என்றுதான බර්තිමේස් නම් ஒரு குருடன் එක් අන්ධයෙක් பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். සිංගමෙන් සිටිනවා. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். සිංගමන් සිටිනවා. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, அவனுக்கு கண்கள் தெரியாது, ඔහුට ඇස් පේන්නේ නැහැ. அவனுக்கு எதிர்காலம் தெரியவில்லை, ඔහුට අනාගතයක් පේන්නේ නැහැ. அவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, ඔහුට ජීවිතයක් නැහැ. அவனுக்கு ஆதாயம் என்று ஒன்று இல்லை. ආදායමක් කියලා දෙයක් නැහැ. அவன் ඔහු வேதனையோடு இருக்கின்றார், වේදනාවෙන් සිටිනවා. பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். සිංගමන් අයිදිමින් සිටිනවා. இயேசு சுவாமி යේසුස් වහන්සේ அந்த வீதியிலே வருகின்றார் என்ற ඒ පාරේ එනවා කියලා அவருடையதான காதுகளிலே அவர் கேள்விப்படுகின்றார். ඔහුගේ කන් වලට ඇහෙනවා. அவன் கேட்கின்றான், ඔහු ආරංචි වෙනවා. யார் வருவது, කවුද එන්නේ? யார் வருவது? කවුද මේ එන්නේ? ஜனங்கள் சொல்லுகிறார்கள், සෙනග කියනවා அங்கே இயேசு சுவாமி அந்த வீதியிலே வருகிறார் என்று. යේසුස් වහන්සේ පාරේ එනවා කියලා. அவன் அந்த இடத்திலிருந்து ඒ ස්ථානේ ඉඳලා அவன் கதற தொடங்குகிறான், ඔහු මොර ගස්සන්න පටන් ගත්තා. தாவீதின் குமாரனே, දාවිත්ගේ පුත්‍රයාණනි, இயேசுவே යේසුනි, எனக்கு இரங்கும், මට අනුකම්පා කරන්න. எனக்கு இரங்கும், මට අනුකම්පා කරන්න. எனக்கு கண்கள் தெரியவில்லை, මට පෙනීම නැහැ. எனக்கு வாழ்க்கை வாழ முடியவில்லை, මට ජීවිතයක් ජීවත් වෙන්න බෑ. எனக்கு ஜீவிக்க முடியவில்லை, මට ජීවත් වෙන්න බෑ. எனக்கு எதிர்காலம் ஒன்று இல்லை, මට අනාගතයක් නැහැ. நான் அழுதையாய் பாதையிலே கிடக்கின்றேன். මම අනාථයෙක් ලෙස පාරේ සිටිනවා. இயேசுவே, යේසුනි, தாவீதின் குமாரனே, දාවිත්ගේ පුත්‍රයා, தாவீதின் குமாரனே, දාවිත්ගේ පුත්‍රයා, எனக்கு இரங்கும், මට අනුකම්පා කරන්න. எனக்கு இரங்கும். මට අනුකම්පා அவன் කරන්න. கதறுகின்றான், ඔහු මොර ගස්සනවා. அவன் கதறுகிறான். මොර ගස්සනවා. என் நண்பர்களே, මගේ அதிலே ප්‍රේමවන්තයනි, இந்த ஜனங்கள் சொன்னார்கள், එතන සිනග நீ කියනවා, வாயை மூடு, ඔබ කට நீ වහන්න. வாயை மூடு, කට වහන්න. சத்தம் போடாதே ඈ ගහන්න என்று එපා. கத்தினார்கள். එහෙම කිව්වා. ஆனால் නමුත් அந்த பிச்சைக்காரனோ ඒ සිංගන්නා அவர்கள் வார்த்தையை கேட்கவில்லை. ඔවුන්ගේ වචනට සවන් දුන්නේ அவர் නැහැ. இன்னும் அதிகமாய் கதறத் தொடங்கினார். ඔව් තවත් හයියෙන් කෑ ගැහුවා. அவர் இன்னும் அதிகமாய் கதறத் தொடங்கினார். ඔව් තවත් හයියෙන් කෑ ගැහුවා. இயேசுவே, යේසුනි, என் வாழ்க்கை இருட்டுமாய் இருக்கிறது, මගේ ජීවිතය අඳුරු වෙලා. எனக்கு வாழ்க்கை ஒன்று இல்லை, මට ජීවිතයක් නැහැ. எனக்கு எதிர்காலம் இல்லை, මට අනාගතයක් නැහැ. எனக்கு வெளிச்சம் இல்லை, මට ආලෝකයක් නැහැ. எனக்கு எந்த விதத்தில் நன்மைகள் இல்லை. මට කිසිම යහපතක් නැහැ. நான் இதற்காக வாழ வேண்டும் என்று මම வாழ்கிறேன். ඇයි ජීවත් වෙන්න ඕනේ? දන්නේ නැතුව ජීවත් වෙනවා. இயேசுவே, යේසුනි, எனக்கு இறக்கும், මට උපකාර කරන්න. எனக்கு இறக்கும். මට උපකාර කරන්න. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි, இயேசு சுவாமி යේසුස් වහන්සේ பயணம் சென்றவர் වහන්සේ ඒ ගමන ගියපු ගමන அந்த இடத்திலே நின்றார், එතන නතර වුණා. அதற்கு நின்றார். නතර වුණා. அவர் இவன் ஒரு பிச்சைக்காரன் தானே, இவன் ஒரு பிச்சைக்காரன் தானே, මෙයා හිඟන්නේක් නිසා, இவன் ஒரு ஏழை தானே, මෙයා දුප්පතෙක් නේ, இவன் ஒரு முடியாதவன் தானே මෙයා බැරි කෙනෙක් නේ. என்று அவர் பார்க்காமல் செல்லவில்லை. එහෙම උන්වහන්සේ නොබලා ගියේ නැහැ. அவர் நின்று උන්වහන්සේ නතර වෙලා அவரை அழைத்து வாருங்கள் என்றார். ඔහු එක්කන් එන්න කියලා කිව්වා. அழைத்து வாருங்கள் என்றார். ඔහු එක්කන් එන්න කිව්වා. வந்தவுடனே கேட்டார், ආපු එක්කෙනාගේ දිහා ඇහුවා, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், මම නුඹට කුමක් කර යුතුද? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். මම නුඹට කුමක් කළ යුතුද? இந்த மாலை வேளையிலும் මේ සවස් කාලයේදී ஜீவிக்கிறவர்கள் இயேசு கேட்கிறார், ජීවමාන මගේ යේසුස් අහනවා, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், මම ඔබට කුමක් කළ යුතුද? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், මම ඔබට මොනවද කරන්න நீ ඕනේ? இருக்கின்ற நிலையிலே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், ඔබ සිටින තත්වයේදී ඔබට මම මොනවද කරන්න ඕනේ? உன் வாழ்க்கைக்கு நான் என்ன செய்ய வேண்டும். ඔබේ ජීවිතේට මම මොනවද කරන්න ඕනේ? இந்த மாலை வேளையிலும் මේ සවස් කාලේ எங்கள் இயேசு கேட்கின்றார், යේසුස් වහන්සේ අහනවා, உன்னை பார்த்து ඔබ දිහා බලලා நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். මම ඔබට කුමක් කළ යුතුද? பிச்சைக்காரன் சொன்னான், හිඟන්නා කියනවා, குருடன் சொன்னான், ඒ අන්ධයා කියනවා, ஆண்டவரே, ස්වාමිනී, என் கண்கள் தெரியவில்லை, මට ඇස් පේන්නේ නැහැ. என் கண்களுக்கு வெளிச்சம் வேண்டும்.
வேண்டும். මගේ ඇස් වලට ආලෝකයක් என் අවශ්‍යයි. கண்களுக்கு வெளிச்சம் வேண்டும். මගේ ඇස් වලට ආලෝකයක් අවශ්‍යයි. என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි இந்த மாலை வேளையிலும் මේ සවස් කාලේ இந்த மாலை මේ வேளையிலும் සවස් කාලේ இயேசு கேட்கின்றார், යේසුස් වහන්සේ තහනවා என் மகனே, මගේ දරුවා என் மகளே, මගේ දියණිය என் பிள்ளையே, මගේ දරුවා வேதனையோடு வாழ்கிற என் மகளே, වේදනාවෙන් ජීවත් වෙන මගේ දරුවා உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? මම ඔබට මොනවද කරන්න ඕනේ நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? මම ඔබට මොනවද කරන්න ඕනේ நீ எதை எதிர்பார்க்கின்றாய் என்று ඔබ මොනවද බලාපොරොත්තු වෙන්නේ මංගෙන් இந்த மாலை வேளையிலும் මේ සවස් කාලේ அது இயேசுடன் சொல்லுவாய், යේසුස් වහන්සේට කියනවාද ஆண்டவரே, ස්වාමිනී நான் வாழ முடியாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, මම ජීවත් වෙන්න බැරුව ජීවත් වෙනවා எல்லோரும் வாழ ஒதுக்கப்பட்டு வாழ்கிறேன் ஆண்டவரே, හැමෝ විසින්ම අයින් කරන ලැබ ජීවත් වෙනවා කියලා ஜீவிக்க முடியாமல் ஜீவிக்கிறேன் ஆண்டவரே, ජීවත් වෙන්න බැරුව ජීවත් වෙනවා எதிர்காலம் இல்லாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, අනාගතයක් නැතුව මං ජීවත් වෙනවා பொருளாதாரத்திலே வீழ்ந்து போய் வாழ்கிறேன் ஆண்டவரே, ආර්ථිකයේ බිඳ වැටිලා මං ජීවත් වෙනවා எதிர்காலமே தெரியாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, අනාගතේ මං පේන්නේ නැතුව ජීවත් වෙනවා பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு வாழ்கிறேன் ஆண்டவரே, දරුවන් විසින් අයින් කරන ලැබ මං ජීවත් වෙනවා குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் வாழ்கிறேன் ஆண்டவரே, පවුලේ සමාදාන නැතුව මං ජීවත් වෙනවා எனக்கு இரங்கம், எனக்கு இரங்கம் මට උදව් කරන්න என்று நீ கேட்பாய். එහෙම ඔබ ඉල්ලනවා නම් இந்த மாலை வேளையிலே, මේ සවස් කාලේදී இந்த மாலை මේ வேளையிலே සවස් කාලේදී அந்த இயேசு சுவாமி ඒ යේසුස් වහන්සේ அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவர். උන්වහන්සේ ඔබට උදව් කරන්න බලවත් ஏனென்றால் මක් නිසාද ஏன் நான் இதை சொல்கிறேன் ඇයි මම මේ දෙක කියන්නේ 2014வது ஆண்டு 2014 වෙනි අවුරුද්දේ ஜனவரி மாதம் ජනවාරි මාසයේ 15ஆம் தேதி 15 වෙනිදා காலையிலே උදෑසන நான் எழுகின்ற வேளையிலே මම නැගිටින වෙලාවදී என்னுடைய வாய் பேச முடியாமல் මගේ போய்விட்டது. කට කතා කරන්න බැරි වුණා வாய் திக்கிக் கொண்டிருந்தது. කට ගොත කැහෙන්න පටන් ගත්තා நான் நண்பர்கள் ஒருவர் கேட்டேன், මාඳුන යාළුවෙක් ඇහුවා இப்படி வாய் என்னால் கழிக்க முடியவில்லை ஏன்? මගේ මෙහෙම කතා කරන්න බැරුනේ ඇයි அவர் சொன்னார், ඔහු කිව්වා உடனடியாக டாக்டர் சென்று பார்க்கும்படியாக. ඉක්මනට වෛද්‍යවරයා ගිලමුණ ගහන්න කියලා நான் டாக்டரிடம் சென்றேன். මම වෛද්‍යවරයා ගාව ගිහුවා அவர்கள் சொன்னார்கள், ඔවුන් කිව්වා என்னை கொண்டு போனவரிடம் මාව එක්කන් ගියපු අයට கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள், පරිස්සමෙන් අල්ලගන්න கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள் என்று. පරිස්සමෙන් අල්ලගන්න அவர் சொன்னார், එයා කිව්වා டாக்டர் சொன்னார், ડોක්ටර් කිව්වා உடனடியாக ඉක්මනට ஆஸ்பத்திரி கொண்டு செல்லும்படியாக, ස්පිතාලට එක්කන් යන්න பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு මහ செல்லும்படியாக. ස්පිතාලට එක්කන් යන්න அங்கே கொண்டு சென்ற வேளையில் தான் එතනට අරන් ගියපු වෙලාවේ තමයි அவர்கள் சொன்னார்கள், ඔවුන් කිව්වේ எனக்கு பாரிசவாதம் வந்தது. මට අංශභාගය ඇති වෙලා කියලා என்னுடைய வலது கை මගේ දකුණු අත வலது கால் දකුණු කකුල செயலற்றது. අක්‍රිය වුණා வாய் ஒரு பக்கமாக இழுக்கப்பட்டது. කට එක පැත්ත රැදිලා ගියා ஆனால் නමුත් என் ஜீவன் உள்ள இயேசு මගේ ජීවමාන යේසුස් என்று எனக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார். අද මට ප්‍රාණය දීලා තියෙනවා என்னை இன்று ஜீவிக்க வைக்கின்றார். ආදාව ජීවත් அதே කරගන්න இயேசு යේසුස් වහන්සේ உன்னையும் ஜீவிக்க செய்வார், ඔබවත් ජීවත් உன்னையும் කරනවා வாழ வைப்பார். ඔබවත් ජීවත් நீ කරනවා கலங்க தேவையில்லை, ඔබ කැලමෙන්ට අවශ්‍ය உன் නැහැ கண்ணீர் விட தேவையில்லை. ඔබ කඳුළු සලන්න අවශ්‍ය නැහැ உனக்கு உதவி செய்ய, ඔබට උදව් කරන්න உனக்கு உதவி செய்ய ඔබට උදව් කරන්න அவர் ஆசையாக இருக்கிறார். උන්වහන්සේ ආශාවෙන් සිටිනවා அவர் ஆசையாக இருக்கிறார். උන්වහන්සේ ආශාවෙන් நீ සිටිනවා சொல்லுவாயா ඔබ இருந்தாலும், කියනවා නම් என் இயேசுவே, මගේ යේසුනි என் இயேசுவே, මගේ ජේසුනි நான் உம்மிடம் வந்திருக்கிறேன் அப்பா, මම ඔබ වහන්සේ වෙතට ආවා எனக்கு உதவி செய்யும். මට උදව් කරන්න வாழ முடியாமல் வாழ்கிறேன், ජීවත් වෙන්න බැරුව ජීවත් වෙනවා எதிர்பார்ப்பில்லாமல் வாழ்கிறேன், බලාපොරොත්තුවක් නැතුව ජීවත් වෙනවා கண்ணீரோடு வாழ்கிறேன், කඳුලෙන් ජීවත් கதறி වෙනවා வாழ்கிறேன். හොරගස්සලා என் ජීවත් වෙනවා ஜீவியத்தில் பிரயோஜனம் මගේ இல்லை. ජීවිතේ කිසි ප්‍රයෝජනයක් නැහැ இயேசுவே, යේසුනි எனக்கு இறங்கும், මට උපකාර කරන්න எனக்கு இறங்கும், මට උපකාර කරන්න எனக்கு இறங்கும் මට උපකාර කරන්න என்று கேட்கின்ற வேளையில සොබේ කියන වෙලාවේදී அந்த இயேசு சுவாமி, යේසුස් වහන්සේ அந்த இயேசு சுவாமி ඒ ජේසුස් වහන්සේ இந்த மாலை வேளையிலே, මේ සවස් කාලේ இந்த மாலை வேளையிலே මේ සවස් කාලේ உன்னை விடுதலையாக்க வல்லவராய், ඔබව නිදහස් කරන්න බලවත් உன்னை சுகப்படுத்த வல்லவராய், ඔබව සුව කරන්න බලවත් அவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் වහන්සේ இருக்கிறார். ඔබට ආශිර්වාද நீ කරන්න බලවත් கவலைக்கு செல்ல வேண்டாம், ඇයි ඔබ වේදනාව ඉන්න ඕනේ நீ அவரிடம் செல்ல வேண்டாம், ඔබ උන්වහන්සේ ළඟට යන්න ඕනේ அவரை கேட்க வேண்டாம். උන්වහන්සේගෙන් අහන්න ඕනේ கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். ස්වාමිනී මට උදව් කරන්න என் அன்பானவர்களே, මගේ ප්‍රේමවන්තයනි நாங்கள் இருக்கின்ற ஸ்தானத்தில் වින්නා ස්ථානේ யாவருமாய் ஒரு நிமிஷம் මම